ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே உட்கார்ந்து அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு நாட்டுப்புறத்து அரபி உள்ளே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்போது உண்டாகும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர் திரும்பவும் கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்குள் நினைத்து கொள்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேட்கவில்லையோ என்று நினைக்கிறார்கள். அவர் கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்காமல் விட்டிருக்கும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கேள்வி பிடிக்கவில்லை, அதனால் தான் அவர்கள் பதில் சொல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடித்து விட்டார்கள். முடித்துவிட்டு கேட்டார்கள், இந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். கேட்டதும் அவர் நான் தான் என்று சொல்கிறார். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யஅத்தில் அமானத்து ஃபன்தஸிரிஸ் ஸாஅ, அமானிதம் வீணாக்கப்பட்டால் நீ மறுமையை எதிர்பாரு என்று சொன்னார்கள். அமானிதம் வீணாக்கப்பட்டால் மறுமையை நீ எதிர்பாரு என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அமானிதம் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாகும். அமானிதம் என்ற சொல் நாம் தமிழிலும் அமானிதம் என்றே பயன்படுத்தி பழகி இருக்கிறோம். அமானிதம் என்கிற அமானத் என்கிற சொல்லிலிருந்து வந்தது தான் அமீன் என்கிற சொல். அமீன் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த ரெண்டு சிறப்பு பெயர்கள், ஒன்று அமீன், இன்னும் ஒன்று சாதிக். அமீன் என்றால் அந்த ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்கிற அந்த அர்த்தத்தை தான் அமீன் என்கிற சொல் கொடுக்கும். அமானிதம் என்று சொன்னால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடத்தல் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடத்தல் என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயம். பொதுவான விஷயம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லோருமே விரும்புகிற ஒரு அம்சமாக அது காணப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு கடை வைத்து அதிலே ஒருவரை பொறுப்பாக்குகிறோம் என்றால் அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றதை நாம் விரும்புவோம். அதே போல நாம் நம்முடைய பிள்ளையை ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த விஷயத்தில் அமீனாக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம விரும்புவோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பியவர்களை அமீனாக அனுப்புகிறான். சுப்ஹானல்லாஹ். சூரத்து ஷுஆரா என்கிற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து ஓதி பார்த்தால் 5 தடவைகள் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். நபிமார்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நாங்கள் அமீனான ஒரு தூதராக வந்திருக்கிறோம். அமீன் என்றால் அவர்களிடத்தில் மோசடி இருக்காது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக ட்ரஸ்ட்வர்தியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒருவர் இருப்பது என்பது உலகத்தில் எல்லோரும் விரும்புகிற ஒரு பண்பு. இரண்டாவது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால் இருக்கிறவருக்கும் ஒரு மன அமைதி ஏற்படும், அவர்களை நம்புகிறவர்களுக்கும் அவர்கள் மூலம் ஒரு மன அமைதி ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு ஃபிரௌனுக்கு பயத்தில் வெளியே வருகிறார்கள். அப்படி வந்து அவர்கள் ஒரு ஊருக்கு போகிறார்கள். ஊருக்கு போகிற நேரத்தில் ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் காணப்படுகிறது. போய் பார்த்தால் அந்த இடத்தில் தண்ணீர் எடுக்கிறார்கள். 2 பெண்கள் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள், தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி க்ரௌட் கலையட்டும் என்று சொல்லி. அவர்கள் வெட்கப்பட்டு நிற்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போய் அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். அப்போ தண்ணி எடுத்துட்டு அந்த பெண்கள் வீட்டை போய் இந்த செய்தியை சொன்னதும் அவங்களுடைய தந்தையிடம் ஷுஐபிடம் சொல்கிறார்கள், இப்படி ஒருவர் நடந்து கொண்டார் என்று சொன்னபோது அவரை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு ஏதாவது நம்ம பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்று தந்தை அவரை கூட்டி வருமாறு சொல்கிறார்கள். இப்போ வீட்டை கூட்டிட்டு வந்தால் வீட்டவர் வந்ததுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து ஒரு ஒரு அன்பளிப்பை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. வீட்டை வந்த பிறகு அந்த பெண்கள் அவருடைய போக்கை பார்த்து விட்டு அவருடைய நடத்தையை பார்த்து விட்டு சொல்கிறார்கள்,
யா அபதிஸ்தஜிர்ஹு, தந்தையே இவரை நம்முடைய வீட்டில் ஒரு கூலியாளாக நீங்கள், உங்களுடைய தொழிலுக்கு ஒரு பணியாளராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ன ஹைர மனிஸ்தஜர்த அல் கவியுல் அமீன், நீங்கள் இதுக்கு இவரை பொறுப்பாக்கினால் இவர் கவியாகவும் அமீனாகவும் இருக்கிறார் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அமீன் என்கிற இந்த பெயர், அந்த தன்மையோடு வாழ்வது என்பது உண்மையிலே காலத்தின் தேவையாகும். ஆனால் மறுமை நாள் நெருங்குகிற போது அமானிதம் மோசடி செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அமானித மோசடி என்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க முடியாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய, அதோட வெயிட்டை புரிந்து கொண்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து சரியாக நடக்கிறவனாகத்தான் ஒரு மூமின் இருப்பான். எனவேதான் சூரத்துல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில், கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி கொண்டு வந்து அதிலே மூமின்களுடைய பண்புகளை சொல்லுகிறார். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்று ஆரம்பிக்கிறார். வெற்றி பெற்ற மூமின்கள் தங்களுடைய தொழுகையிலே இறையச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லி கொண்டு வந்து 8வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் அமானிதத்தையும் உடன்படிக்கைகளையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அமானிதம் என்பது ஒரு வெயிட், அது நம்முடைய தோள்களில் அது சுமத்தப்பட்டு விட்டால் அதை பொறுப்புணர்வோடு நம்ம எடுக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அரதுனல் அமானத் அல ஸமாவாதி வல் அர்த், அமானிதத்தை நாம் வானங்களுக்கும் பூமிக்கும் சுமத்தி எடுத்து காட்டிய போது அபைன அன் யஹ்மில்னஹா, அதை சுமப்பதற்கு அவை மறுத்து விட்டன. ஏனென்றால் அவ்வளோ பெரிய ஒரு வெயிட் அது. அமானிதம் என்பது ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம், சாதாரணமானதல்ல. ஆனால் அந்த அமானிதம் நம்மிடத்தில் தரப்படும் போது அதை பேண வேண்டும். பேணுகிறவர் தான் முஃமின். அமானித மோசடி ஒருவரிடத்திலே வருகிறது என்றால் அவர் முனாஃபிக். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்தில் சொல்கிறார்கள் 4 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ என்று, இன்னும் ஒரு ரிவாயத்தில் 3 பண்புகள் என்று சொல்கிறார்கள். அந்த 3 அல்லது 4 பண்புகள் ஒருவரிடம் வந்து விட்டால் அவரிடத்தில் நிஃபாக் வந்து விடுகிறது. அந்த 4இல் 1 வந்தால் நிஃபாக்கில் ஒரு பகுதி அவரிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் 1 வைத துமின ஹான, அமானிதமாக ஒன்று அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு அவர் மோசடி, அது அந்த அமானித மோசடியிலே ஈடுபடுகிறவராக இருப்பார். அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற மாட்டார். அப்போ அமானிதத்தை மூமின்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சூரா அல் முஃமினூனிலே சொல்கிறார். அமானிதத்தை மூமின்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். முனாஃபிக்குகள் அமானிதம் பேண மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அமானித மோசடி செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அல்லாஹ்க்கு பிடிக்காது. அமானிதம் என்பது நம் ஒவ்வொருவருடைய தோள்களிலும் வித்தியாசமாக சுமத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு சில நேரங்களில் புரிகிறது, ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பொடுபோக்காக இருக்கிறோம். அமானிதம் என்பதை எல்லோரும், இப்போ பள்ளிவாசல் ஒரு டீமிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அவர்களை நம்ம சொல்லுவோம், பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது, இவரெல்லாம் போய் எப்படி அல்லாஹ் கிட்ட தப்ப போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஊரே அந்த ட்ரஸ்டிகளை, அவர்களுக்கு பேரே ட்ரஸ்டீஸ். இப்போ பள்ளியில் 11 பேரை கலாச்சார திணைக்களம் இலங்கையிலே நியமிக்கும். அந்த 11 பேருக்கும் என்ன பேர்? ட்ரஸ்டி. அப்போ அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர் சபை என்று தான் நம்ம தமிழில் அதை மொழிபெயர்க்கிறோம். இப்போ நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுறோம். நம்பிக்கையாளர் உங்களை நம்பி பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பள்ளிவாசலை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகிறார்களோ அதே போல நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். இது உங்கள் மீது உள்ள பொறுப்பாகும். இதனால தான் முழு சமுதாயமுமே, முழு மஹல்லாவாசிகளுமே ட்ரஸ்டீஸை எந்த நேரமும் பயங்காட்டுவார்கள். ஹத்தீப்மாரும் வந்து பயங்காட்டுவார்கள். என்றால் நீங்கள் அல்லாஹுடைய வீட்டை பராமரிக்கிற பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள். அப்ப இந்த இடத்தில் இந்த பொறுப்பு, இந்த அமானிதம் என்பது உணரப்படுகிறது. உணரப்படுவதனால் எல்லோருமே நம்ம எல்லோரும் அட்வைஸ் பண்ணுகிறோம். நீங்கள் ட்ரஸ்டி, நீங்கள் இதை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள், இதை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் பல இடங்களிலே இந்த அமானிதத்தை பற்றி நம்ம யாருமே கண்டுகொள்வதில்லை.